தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நான் கலந்து கொண்டு கலைஞருடைய சிலையை திறந்து வைத்திருக்கின்றேன். அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. என்னன்னா, கலைஞர் பிறந்த இந்த தஞ்சை மாவட்டத்தில் கலைஞருடைய சிலையை திறக்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்றேன். வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளருக்கும் மாவட்ட அமைச்சர்களுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கலைஞருடைய சிலையை தமிழ்நாடு முழுக்க நாம திறக்கிறோம்னா, கலைஞருடைய கொள்கையை, கலைஞருடைய சாதனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அர்த்தம். கலைஞர் அவர்கள் ஒரு வரலாற்று பதிவு. அவர் செஞ்ச சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகளை செஞ்சவர். இன்னைக்கு தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீங்க, எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியான முகத்தோடு வந்திருக்கிறீங்க. பெண்களுக்கு தன்னுடைய ஆட்சி நடக்கும் போதெல்லாம் தாய்மார்களுக்கு, மகளிருக்கு பார்த்து திட்டங்களை செஞ்சவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு காவல்துறையில பணியிடம் அந்த வாய்ப்பை கொடுத்தது இந்தியாவிலேயே முதலமைச்சர், முதல் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதனாலதான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் நம்முடைய அரசை திராவிட மாடல் அரசு நம்ம பெருமையா சொன்னாலும் மகளிருக்கான அரசுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் நம்முடைய அரசை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆட்சி ஏற்ற உடனே முதலமைச்சராக பொறுப்பேற்ற அதே நாள் நம்முடைய கழக தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம், மகளிர் உங்களுக்கான அந்த கையெழுத்து தான். அது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண் குழந்தைங்க பள்ளி முடிச்சிட்டு கல்லூரி படிக்கணும்னு, அப்படி அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறார். மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க பயன்பெறுகின்ற வகையில முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதற்கு எல்லாத்துக்கும் மகுட வச்ச மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக, மகளிர் உரிமை தொகையாக நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கு பயனுள்ள வகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார். இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர், உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய ஆட்சியை தொடர வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் 10 நாட்களுக்கு முன்பு இதே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மகளிர் மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவுமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு எழுச்சியான மாநாட்டை நீங்க நடத்தி காட்டினீங்க. அப்பவே இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நாம உதயசூரியன் வெற்றி பெறப்போவது உறுதி. மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். அதற்கு அந்த பணிகளை, பிரச்சார பணிகளை இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அடுத்த 2 மாதம் நீங்கள் களத்தில் இறங்கி நம்முடைய அரசனுடைய திட்டங்களை மக்களை சந்திச்சு ஒவ்வொருத்தராக நீங்க எடுத்து கூற வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் உதயசூரியன் சின்னத்திற்கு வரணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுடைய தேர்தல் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம அத்தனை பேரும் இன்னைக்கு கலைஞர் சிலைக்கு முன்பு அந்த உறுதிமொழி ஏற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.